இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக கூப்பிட்ட கஸ்டமர் தான் கூப்பிட்ருந்தாங்க. ஹேர் டை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அவங்க அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் கஸ்டமர் கேட்டோன்னே ஹேர் ஸ்பா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி திருப்பி திங்ஸ் இருக்கிறக்காக ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக அவங்க கேட்டது ஹேர் டை தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பா பற்றி அவங்க எங்கள்கிட்ட என்னன்னு கேட்டாங்க. அது எப்படி என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஹேர் ஸ்பா போகிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை ஆகாமல் சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் ஹேர் ட்ரை ஆகாமல் சில்கியாக ஸ்மூத்தாக இருந்தாலே ஹேர் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம். ஓகேப்பா பண்ணி விடுங்கன்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதை மட்டும் எங்களால் எடுக்க முடியலை. அதனால் மசாஜ் கொடுக்குறத மட்டும் நான் கிளியராக எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங். இது மினி ஸ்ட்ரீமிங். இந்த மினி ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா கையில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹோம் சர்வீஸ்க்குலாம் போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போகலாம். ஹேர் ஸ்பாவை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக முடிச்சுட்டு பெடிக்யூர் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க பெடிக்யூர் கேட்கல. நாங்கள் பெடிக்யூர் பண்ணிக்கிறீங்களா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டோம். சரிப்பா பண்ணிவிடுங்கன்னு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்மளோட இதெல்லாம் சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் சானிடைசரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா பெடிக்யூர்ன்றப்ப அவங்களோட காலில் உள்ள கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அவங்க காலையும் பார்த்திங்கன்னா சானிடைசர் அப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். அடுத்து வாட்டரில் நம்ம ஹாட் வாட்டர் தான் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் க்ரீம் தான் நாங்கள் நெயில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெயில் உள்ள அழுக்கு இது எல்லாமே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் நெயிலே பளபளன்னு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டெப் இருக்குது. மசாஜ் தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட். பட் நாங்கள் அது 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கால் ஹேண்டில் பண்ணனால எங்களால் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் பேக் போட்டதை ஃபைனலாக எடுத்துட்டோம். அடுத்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிடணும்ல. சாப்பிட்டு திருப்பி அகைன் வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு. ஃபேஷியல் அவங்க கோல்டன் ஃபேஷியல் ஆக்சுவலாக நான் கிட்ட மட்டும் காட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே ஆசை, சரி போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோல்டன் ஃபேஷியலே போட்டு இதான் அவங்க கொடுத்த அமௌண்ட். ஃபேஷியல் பண்ணுறப்ப ஒரு கஸ்டமரை நம்ம தூங்க வைக்கிறதுல தான் இருக்குது. அவங்க தூங்கிட்டாங்கன்னா நம்ம மசாஜ் சூப்பராக கொடுத்துட்டோன்றது அர்த்தம். ஸோ அவங்க நான் பண்ணுறப்ப அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபேஷியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அடுத்து வீட்டுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வைக்கணும்ல. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா தான் அடுத்த டைம் ஹோம் சர்வீஸ்க்கு போகல நான் தேடாமல் இருப்பேன். ஸோ கையோடு அந்த வேலையை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாத்தையும் நீட்டாக கழுவி கஸ்டமருக்கு போய் எவ்வளோ ஒர்க்கு வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி அதை அடுக்கி வைக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே சோம்பேறியாக இருக்கும். பட் நான் என்னென்னா அடுத்த டைம் தேடக்கூடாதுன்றதுக்கு கையோடு நான் கழுவி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே நீட்டாக. இது மாதிரி நீங்களும் கழுவி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் தண்ணியை வச்சு ஒரு டவலை வச்சு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுறேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து என்னோடய குட்டி பார்லர் இருக்குல்ல அதில் நீட்டாக அடிக்கிடலாமா வாங்க. இதுதான் என்னோடய குட்டி பார்லர். ஆக்சுவலாக என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது நான் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி ஹோம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பியூட்டிஷியன் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.